இந்த லெசன்ல நம்ம ரோ அண்ட் காலம் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தியும் ரோ அண்ட் டெலீட் பத்தியும் ஸ்பிளிட் செல் ஹரிசாண்டல் ஸ்பிளிட் செல் வெர்டிகல் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம் எடிட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்கு. இந்த காலம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. காலம் எண்ட்ல கொண்டு போனீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் மாறிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 காலமே உங்களுக்கு நகருது. எனக்கு இந்த 3 காலம் கூடாது, இந்த ஒரு காலம் மட்டும் நகரணும்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் மட்டும் அட்ஜஸ்டபிள் ஆகும். இப்போ நீங்க மாத்தும் போது இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வெளியே டேபிள் போயிருது. எனக்கு இந்த டேபிள் திரும்ப உள்ள வரணும் அப்படின்னா அந்த எண்ட்ல ட்ராக் பண்ணீங்க உங்களுக்கு வந்துடும். எனக்கு இது எல்லா காலமும் உள்ள மாறணும் அப்படின்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லா காலமே நகரும். அடுத்து டேபிளோட பேனல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விண்டோ மெனுல டைப் அண்ட் டேபிள்ஸ்ல டேபிள் கிளிக் பண்றீங்க, டேபிள் பேனல் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். ரோவோட ஹைட் அண்ட் வித் பத்தி பார்ப்போம். இந்த செல்ல வைக்கிறீங்க. இந்த ரோவோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோ ஹைட் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கு. அட்லீஸ்ட் அப்படின்னு இருந்தா என்னன்னா அந்த ரோவோட ஹைட் மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணும். சப்போஸ் நீங்க டைப் பண்றீங்க, டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்டபிள் ஆகுது. எனக்கு இப்படி அட்ஜஸ்ட் ஆகும் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரோ ஹைட்ல எக்ஸாக்ட்லி கொடுத்துட்டு அதோட வேல்யூ நீங்க எங்க கொடுக்குறீங்க. நான் வந்து 20 mm கொடுத்துட்டு இப்ப டேப் பிரஸ் பண்ணா நீங்க 20 mm ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ரெட் ரவுண்ட் ஒன்னு இருக்கு. அப்படி இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓவர்லாப்பிங் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம காலமோட வித்த பத்தி பார்க்க போறோம். இந்த காலத்தோட வித்த நம்ம வரோம்னா இங்க பாத்தீங்கன்னா 24 சம்திங் இருக்கு. நம்ம 20 கொடுத்துருவோம். 20 ஆயிடுச்சு. அதை இதே மாத்தணும்னா 20 இந்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். அடுத்து நம்ம காலம் அண்ட் ரோ எப்படி இன்சர்ட் பண்றங்கிற பத்தி பார்ப்போம். இதுக்கு அடுத்து ஒரு ரோ ஆட் ஆகணும்னா கடைசி ரோல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோ ஒன்னு ஆட் ஆயிரும். இதுவே நம்ம மெனுல எப்படி ஆட் பண்றதுங்கிற பத்தி பார்ப்போம். இந்த டேபிளோட எண்டு கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஏரோ தெரியும். ஜஸ்ட் அங்க ஒன்னு கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். டேபிள் மெனுல இன்சர்ட்ல ரோ கிளிக் பண்ண ரோவோட டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிரும். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோஸ் உங்களுக்கு ஆட் ஆகணும், எபோ முன்னால வேணுமா பின்னால வேணுமான்னு கேட்கும். நம்ம பிலோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். 3 ரோ கிரியேட் ஆயிருச்சு. இன்னொரு விதத்துல நம்ம ரோ வந்து முடியும். இந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் மாறிடும். கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு அப்படியே டவுன் பாருங்க, உங்களுக்கு ரோ வந்து ஆட் ஆயிருக்கு. இதுவே டெலிட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்க அந்த கடைசியில மவுஸ் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்றீங்க, கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணி மேல ஏத்தி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெலிட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து காலம் இன்சர்ட் பத்தி பார்ப்போம். நீங்க இங்க கிளிக் பண்றீங்க. இந்த காலத்துக்கு முன்னால வரணுமா பின்னால வரணுமா நம்ம கொடுத்துக்க முடியும். டேபிள் மெனுல இன்சர்ட்ல காலம் கிளிக் பண்றீங்க. பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆஃப் காலம் எத்தனை காலம் ஆட் பண்ணணும், லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமான்னு நம்ம ரைட் சைடு கொடுத்துட்டு ஒரு காலம் கிளிக் பண்றோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இதை டெலிட் பண்ண அப்படின்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா காலம் இப்ப பாத்தீங்கன்னா 11 ரோஸ் இருக்கு பிளஸ் 5 காலம்ஸ் இருக்கு. நீங்க இங்க டவுன் பண்ணீங்கன்னா காலம் டெலிட் பண்றோமான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்ப உங்களுக்கு காலம் ஒன்னு ஆயிடுச்சு. அதே போல ரோ டெலிட் பண்ணோம்னா இங்க நீங்க டவுன் பண்ணீங்கன்னா கேட்கும். நம்ம ரோ டெலிட் பண்ணிக்க முடியும். அடுத்த நம்ம பார்க்க போறது மெர்ஜ் செல். இப்போ இது ரெண்டும் எனக்கு ஒரே செல்லா வரணும் அப்படின்னா 2 செல்லை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டேபிள் மெனுல மெர்ஜ் செல் கிளிக் பண்றீங்க. பாத்தீங்கன்னா 2 காலமே வந்து உங்களுக்கு ஒரே செல்லா மாறி இருக்கும். அதுக்கு அடுத்து எனக்கு இப்படி வேணாம், திரும்ப பழையபடி எனக்கு இருந்த மாதிரியே வரணும் 2 காலமா அப்படின்னா அங்கேயே மவுஸ் வச்சுட்டு டேபிள் மெனுல அன்மெர்ஜ் செல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பழசு எப்படி இருந்துச்சோ அதே போல மாறிடும். அடுத்த பார்க்க போறது ஸ்பிளிட் செல் ஹரிசாண்டல் அண்ட் ஸ்பிளிட் செல் வெர்டிகல் பத்தி பார்க்க போறோம். ஒரு காலம் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆயிடுச்சு. அமௌண்ட் டைப் பண்ணிக்குவோம். இப்போ இதுல எனக்கு 2 காலமா வரணும் அப்படின்னா நீங்க இங்க வச்சுக்கிட்டு டேபிள் மெனுல ஸ்பிளிட் செல் வெர்டிகல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலமா பிரிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் வரணும். எல்லா செல்லையும் செலக்ட் பண்றீங்க. டேபிள் மெனுல ஸ்பிளிட் செல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். நீங்க பிஎஸ் இதுவே நீங்க இப்படி ஹரிசாண்டலா மாத்திரா இருந்தாலும் முடியும். இந்த ரோ வச்சுக்கிறீங்க. டேபிள் மெனுல ஹரிசாண்டல் ஸ்பிளிட் செல் கிளிக் பண்றீங்க. உங்க பாத்தீங்கன்னா 2 செல்லா வச்சுக்க முடியும்.